our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 23:6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய நன்மையும் கிருபையும் எப்போதாவது அல்ல, தினமும் நம்மை பின்தொடர்கிறது. அவரது கிருபை நமக்கு வெற்றியை தருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இன்னொரு மொழிபெயர்ப்பில், தேவனுடைய இரக்கம், மக்களின் இரக்கம், உங்கள் குடும்பத்தினரின் இரக்கம், உங்கள் பகைவரின் இரக்கமும் நன்மையும் கூட உங்களை தொடரும் என்று எழுதப்பட்டுள்ளது. சங்கீதங்களை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் 2 வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்கிறதை காணலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என்று பல இடங்களில் வாசிக்கிறோம். பல தீர்மானங்களை நிறைவேற்றும் போது நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என்று அவர் சொல்லுகிறார். பல விசுவாச அறிக்கைகளை ஏறெடுக்கும் போது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்று அவர் கூறுகிறார். ஜீவன், சுகம், பலன் எல்லாம் கர்த்தர் கொடுக்கும் ஈவு. ஒவ்வொரு சுவாசமும் இதய துடிப்பும் கர்த்தருடைய கிருபை. ஜீவனும் உயிரும் நம்மிடம் இருக்கும் வரையில்தான் கர்த்தரை துதிக்க முடியும். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஆகவே நம் நாசியில் சுவாசம் இருக்கும் மட்டும் கர்த்தருக்காக ஏதாவது செய்தே ஆக வேண்டும். 3 தீர்மானங்கள் மேற்கொள்வோமாக. முதலாவது, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பேன் என்று தீர்மானம் செய்வோமாக. தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில்